காலம் தொட்டு இயற்கை வாழ்வியலோடு இருந்த மனிதன் இருக்கின்ற வளங்கள் தாண்டி தனது வாழ்வியலை அமைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு வருங்கால சந்ததியின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு இயற்கைக்கு முரணான செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி இன்று வாழ்வதற்கே வழியின்றி தவிக்கின்றார்கள். இதற்கு வழிகாணும் விதமாக நமது பாரம்பரிய கலை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கை விவசாயத்தை செய்வதோடு அதற்கான ஆர்வத்தை அடுத்த சந்ததி இளைஞர்களுக்கும் தம்மோடு இணைந்து வாழும் விவசாயிகளுக்கும் எடுத்துக்கூறும் விதமாக தளிர் கலைக்குழு என்ற குழுவினை நடத்தி வருபவர்கள்தான் தளிர் கலைக்குழு உறுப்பினர்கள். இந்த கலைக்குழுவானது தனது பகுதிகளில் உள்ள குழந்தைகளின் உடல்நலம், பழக்க வழக்கங்கள் மற்றும் கல்வி அறிவு போன்ற செயல்பாடுகளில் பின்தங்கியிருந்த மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மாலை நேரங்களில் சிறு வகுப்பறைகள் துவங்கி வகுப்புகள் நடத்தப்பட்டது. இந்த வகுப்பறை மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக அவர்களது உணவு பழக்க வழக்கம் இருப்பதை அறிந்து இம்மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இயற்கை உணவு மற்றும் இயற்கை முறையிலான விவசாய செயல்பாடுகளை விழிப்புணர்வாகவும் பயிற்சியாகவும் வழங்க முயற்சி செய்யப்பட்டது. இந்த முயற்சி முழுமையாக நிறைவு பெறவில்லை. இதில் வெற்றி காண வேண்டும் எனில் 1-2 பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிராம விவசாயிகளும் இயற்கை முறையிலான விவசாயத்தையும் இயற்கை உணவு பயன்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கிராமத்தின் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிற்சி வழங்க முயற்சி செய்யப்பட்டது. இதுபோன்ற பயிற்சிகள் வழங்கும் பொழுது பேச்சு வடிவில் இல்லாமல் கலை வடிவத்தில் பாட்டாகவும் நாடகங்களாகவும் மாலை நேரங்களில் கிராம பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நிகழ்த்தும் பொழுது அனைவருக்கும் புரியும் விதமாகவும் ஏற்றுக்கொள்ளும் விதமாகவும் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற பல வகுப்புகளையும் பயிற்சிகளையும் மணப்பாறையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் நடத்துவதற்கான முயற்சியை தளிர் கலைக்குழு எடுத்தது. இதன் விளைவாக 10 கிராமங்களில் 200 விவசாயிகள் இதுபோன்ற இயற்கை உணவுக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்கினார்கள். விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி மீண்டும் அதே மக்களுக்கும் இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பயன்படுத்தும் விதமாக தளிர் கலைக்குழுவானது தாத்தா பாட்டி சிறுதானிய உணவு கடை என்ற உணவு கடையை சிறு நகரமான மணப்பாறையில் தொடங்கியது. இந்த உணவு கடையில் விவசாயிகள் விளைவிக்கின்ற தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை நேரடியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு இடைத்தரகர் இல்லாத நேரடி வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடிந்தது. இதன் விளைவாக தளிர் குழுவானது பல்வேறு விவசாயிகளிடம் இதனை உதாரணப்படுத்தி இயற்கை முறையிலான விவசாயத்தையும் இயற்கை உணவுகளை பயன்படுத்துவதையும் வலியுறுத்தி அதிகப்படியான விவசாயிகளை இயற்கை முறை விவசாயத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றது. மேலும் கலைக்குழுவில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து கூட்டுப்பண்ணைய விவசாய முறையை செய்வதோடு இயற்கை உணவுகளையே தானும் உண்டு கொண்டு தன் குடும்பம் மற்றும் தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் இயற்கை உணவு சார்ந்த விழிப்புணர்வை வழங்கி வருகின்றனர். தாத்தா பாட்டி சிறுதானிய உணவு கடையில் தினசரி காலை உணவாக உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகள் வழங்குவதால் அதிகப்படியான தாய்மார்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் உண்ணும் கடையாக மாறியுள்ளது. இயற்கை விவசாயம், கூட்டுப்பண்ணைய விவசாய முறை, கலைக்குழு என்று பாரம்பரிய முறைகளை நமது பகுதிகளில் சிறப்பாக எடுத்துச் செல்லக்கூடிய இந்த தளிர் கலைக்குழுவானது தற்பொழுது பல்வேறு தளங்களில் மாணவர்கள், தாய்மார்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் பயிற்சி வழங்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளையும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கான வாழ்வாதாரம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் மிக பெரும் பணியை செய்து வருகின்றனர்.